ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வீடே மணக்க மணக்க நல்ல சுட சுட ஒரு அருமையான ஃபிஷ் பிரியாணி எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே வீட்டில் சிக்கன் மட்டன் பிரியாணி மட்டுமே செஞ்சிட்ருக்காம இந்த ஃபிஷ் பிரியாணியையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை வீட்டில் உள்ளவங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு அதிகம் முள் இல்லாத மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு செட் ஆகும். நான் இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு வந்து பாறை மீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன். இதில் நடுவில் வர்ற அந்த பெரிய முள் மட்டும்தான் இருக்கும். சின்ன சின்ன முள்ளெல்லாம் எதுவும் இருக்காது. முதல்ல இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி ஆச்சி மீன் வறுவல் பவுடரும் சேர்த்துருக்கேன். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் சேர்த்து இந்த மீனை வந்து நல்லா கலந்து இந்த மாதிரி வச்சாச்சு. இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா சார்ந்து மீன் வந்து நமக்கு சூப்பராக ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிற பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் பிரியாணியில் இந்த அரிசியை சேர்த்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சாதம்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக நல்லா பூவாக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வரும். பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஒரு 3 தடவை கழுவி எடுத்துகிட்டேன். இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 40 நிமிஷம் நல்லா அப்படியே ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்ததான் இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நமக்கு வந்து மசாலா சேர்த்து ஊற வச்சுருந்தா அந்த மீன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஸ்டவ்வில் ஒரு தவா எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுமே இப்போ ஊற வச்ச மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ ஊற வச்ச மீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு செகண்ட் பேட்சுன்னு 2 தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மீன் கிட்ட நான் வந்து இதை ஃப்ரை பண்ணி முதல்ல எடுத்துக்க போகிறேன். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ மெதுவாக இன்னொரு பக்கமும் நம்ம எல்லா மீனையுமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மீனை வந்து ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அரைவேக்காட்டு அளவுக்கு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இது அப்படியே நம்ம வந்து பிரியாணியில் தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் ரொம்பவும் நம்ம முருகலாலாம் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அரைவேக்காட்டு அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமுமே ஓரளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடுமே மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனில் பாதி மீனை மட்டும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நமக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் அதிகம் முள் இல்லாததுனால நடுவில் மட்டும்தான் ஒரு முள் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு நான் மீதி உள்ள அந்த இதை துண்டுகளை பார்த்திங்கன்னா சின்ன சின்னமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் நம்ம ஃப்ரை பண்ணதில் பாதி மீனை பார்த்திங்கன்னா முழுசாக அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே டைரெக்டாக நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறேன். நீங்கள் தம் போட்டு தம் பிரியாணி செய்கிறதா கூட செய்யலாம். இப்போ இந்த குக்கரில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்ததுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கூடவே ஒரு 2லேருந்து 3 துண்டு பட்டை, 2 நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா முழுசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் மாதிரி ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வெங்காயத்தை எடுத்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலராக இருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு முறை வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கணும். கூடவே 3 பச்சை மிளகாயை நடுவில் கீறிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கங்க. அப்போ தான் தக்காளி வந்து வதக்கும் போது சட்டுன்னு நமக்கு வதங்கி வரும். இப்போது நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக 2 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகவே நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதினா இலை சேர்த்துக்கலாம். அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி ஆச்சி பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மீன் துண்டுகளை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து மீன் துண்டுகளை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டுறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நமக்கு வந்து உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ அரிசியை மட்டும் இப்போ இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி சேர்க்குறது ரொம்ப கவனமாக சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து சரியாக வரும். பாஸ்மதி அரிசி வந்து நான் எந்த உலக்கால எடுத்தேன்னா இந்த பெரிய உலக்கால ஒரு உலக்களவுக்கு எடுத்திருந்தேன். அதே உலக்கால 1.25 உலக்களவுக்கு நான் வந்து இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். சரியாக கேட்டுக்கோங்க. ஒரு உலக்களவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்ததுக்கு 1.25 உலக்களவுக்கு தண்ணி சேர்க்குறேன். வீட்டில் படின்னுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இது 1/4 படி உலக்கு. 1/4 படி அளவுக்கு தான் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் அரிசி சேர்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வரைக்கும் திருப்தியாக நம்ம பிரியாணி சாப்பிட்லாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு முறை உப்போட டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்போதுமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவேன். ஆனால் நம்ம இப்போ சீ ஃபுட்டில் மீனில் வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுனால நான் தயிர் சேர்த்துக்கல. உங்களுக்கு தயிர் சேர்க்குறதுல விருப்பம்னா சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்துக்கலாம். அதே போல் கடைசியாக கொஞ்சமாக மேலே பார்த்தீங்கன்னா புதினா இலையும் கொத்தமல்லி தலையையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு முறை கொதித்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு 7-8 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நல்லா இந்த பிரியாணி வந்து கொதித்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் லைட்டாக நம்ம கலந்து விட்டு பார்க்கணும். பிரியாணி அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா பாஸ்மதி அரிசி வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா
இப்போ இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் வந்து ஒரு 3 துண்டுக்கிட்ட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கங்க. எத்தனை துண்டு நீங்கள் சேர்க்க விரும்புகிறீங்களோ அத்தனை துண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 துண்டை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இப்போ இந்த குக்கரை நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த குக்கரில் விசில் போட்டு சரியாக ஒரு விசில் மட்டும் விடட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பிரியாணி வந்து கொதித்து ஓரளவுக்கு பாஸ்மதி அரிசி வெந்து வந்தோடனே தான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு விசில் விட்டாலே நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா பாஸ்மதி அரிசி எப்போதுமே கொஞ்சம் சட்டுன்னு வெந்து வந்துடும். அதிகமாக விசில் வச்சிங்கன்னா ஒன்று பிரியாணி குழஞ்சி போயிடும், அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சரியாக ஒரு விசில் விட்ட உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு பாருங்கள், நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக நமக்கு பிரியாணி வந்து வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். குக்கரை ஓப்பன் பண்ணோடனே வீடு ஃபுல்லாகவே மணக்க ஒரே பிரியாணி வாசமாக இருக்குது. சூப்பரான இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து வீட்டிலே செஞ்சு முடிச்சாச்சு. எப்போதுமே சிக்கன் மட்டன் பிரியாணி மட்டுமே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காம இந்த ஃபிஷ் பிரியாணியையும் வீட்டில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.